ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத மன்சர் எபிசோடு 56 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ பூமிக்கு திரும்ப வந்த உடனே அந்த லண்டனில் இருக்க கிளாக் டவர் இமேஜ் வயசானவர் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நிறைய பேர் கடவுளாக கும்பிட்றாங்க, ஆனால் அதை விட ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த கிளாக் டவர் இமேஜ் நம்ம ஹீரோ பார்த்து உங்களை நிறைய பேர் கடவுளாக கும்பிட்றாங்க, ஆனால் புதுசாக ஒரு கல்ட்டு உருவாயிருக்கு, அது உங்களுக்கு எதிராக உருவாயிருக்கு, அதில் மக்கள் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி சேர்க்குறாங்க, அதில் சேரலன்னா அவங்கள கொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய கொலை குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்களும் காரணம், நிறைய பொருளையும் கிளம்பிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆச்சா பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஆச்சா பொண்ணு ஐயா சங்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. கட் பண்ணா நம்ம ஆச்சா ஒரு ரூமை பார்த்து அப்படி ஓடி போயிட்டு இருக்கா. அங்க பயங்கரமா சத்தம் கேக்குது. அப்படியே ஆச்சா கதை வந்துட்டு உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்க கல்ட் மெம்பர் எல்லாத்தையுமே அடிச்சு மூஞ்சு முகரெல்லாம் உடச்சு போட்டு அங்க இருக்க ஒரு மொட்டை தலையை பிடிச்சி அப்படி தூக்கி நின்று இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஆச்சா இங்க பாருங்க சங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டவர்ல இருந்து வந்த உடனே யாரையாச்சும் கொல்ல போறீங்களா, இல்ல வேண்டாம் இது ஹண்டர் அப்சர்வேஷன் பில்டிங், இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இங்க ஒரு கல்ட்டு கும்பல் என்ன மாதிரி ஒரு கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தனை உருவாக்கி அவனை கும்பிட சொல்றாங்க, அவங்க மூலமா என்னோட சக்தியை ஃபுல்லா உறிஞ்சி என்னோட நம்பிக்கை ஃபுல்லா எடுத்து என்ன ஒரு ஆளே இல்லாத மாதிரி ஆக்க போறாங்களாம், என்னோட டிவைன் பவரை உறிஞ்ச போறாங்களாம், அதை நான் தடுத்து நிப்பாட்ட தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஆச்சா பொண்ணை சொல்லி முடிச்சுட்டு இந்த மொட்டை தலையிட்ட நம்ம ஹீரோடே உன்னோட கல்ட்டு மெம்பர்லாம் எங்கே இருக்காங்க, உன்னோட கல்ட் லீடர் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த மொட்டை தலையனும் ஐயா ஐயா என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க, அவங்க லண்டனில் அந்த வயசான ஒருத்தர் இருக்கான் பாருங்க டேவிட் டெய்லர் கிளாக் டவர் மேஜி, அவனை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னா நான் உடனே அங்கே போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கற்பனா லண்டன் பீச் பக்கத்தில் ஒரு பெரிய செட்டு, அங்கே தான் அந்த கல்ட்டு சேர்ந்தவங்களும் அதோட லீடர் பொண்ணு பச்சை முடி பொண்ணு அங்கே நிற்பா. முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னா கேத்ரின்னு அந்த கிளாக் டவர் இன்னொருத்தவங்க நிற்பாங்க. இவங்கள பார்த்து அந்த பச்சை முடி பொண்ணு அந்த சங்கு இதுக்கப்புறம் ஒன்றுத்துக்குமே ஆகாதமான போகிறான், எல்லாருமே எங்கள் கடவுளை தான் கும்பிட போகிறாங்க, நாங்கள் தான் சக்தி வாய்ந்தவங்களும் ஆக போகிறோம், ஒழுங்கா நீங்களே எங்களோட வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கேத்ரின்னு நீ என்ன பேசிட்டு இருக்க, சங்கு இங்கே இல்லாதனால ஓவர் திமுறா போச்சா, அவர் மட்டும் இங்கே வந்தார் உங்கள் எல்லாத்துக்குமே சங்கு ஊதிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோன்னே அதை கேட்டு அந்த பச்சை முடி பொண்ணு என்ன ஒரு பாவத்தை, நான் காட் ஆஃப் ஹெவன் என்கிட்டயே எப்படி பேசுறீங்களா அப்படின்னு அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணோன்னே மேலேருந்து பெரிய கை அங்கே இருக்க 3 பேரையும் அப்படி கீழே அமைக்கிறோம், தரையாக சேர்த்து அமைக்கிட்டு இருக்கோம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பச்சை முடி அவ்வளோதான், உங்களோட சக்தியெல்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாது, நீங்களா வேஸ்ட்டு, இப்போ எங்களோட கடவுள் சக்தி தான் ரொம்ப பயங்கரமாக போகுது, நாங்கள் பழங்காலத்து டிவைன் பவரை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அந்த கூரைக்கு மேலே ஆம்பளன்னு கெத்தா நின்றுட்டு இந்த பக்கம் அந்த பச்சை முடியை பார்த்து என்னது பழங்காலத்து டிவைன் பவரா, நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்துட்டு அந்த பச்சை முடி பொண்ணு ஐயோ இவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பச்சை முடியை பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன டிவைன் பவர் இருக்கு கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை பார்த்துட்டு காட் ஆஃப் ஹெவன் அந்த பச்சை முடி பொண்ணு ஷாக்காகும் போது பக்கத்தில் இருக்க அந்த கல்ட்டு மெம்பர்ஸ்லாம் ஐயோ இவன் இந்த அளவுக்கு பவராக இருக்கான் யாராவன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே பெரிய கை வந்து அங்கே 3 பேரை அமுக்கிச்சு பாருங்க, அந்த கையை துண்டா வெட்டி வீசிட்டு இந்த பக்கம் அந்த பச்சை முடி பொண்ணை பார்த்து நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே கையை வச்சிருக்கன்னா நீ எதுக்கும் தயாராக இருக்க தானே அர்த்தம், அதுக்கான விளைவுகளை நீ சந்திக்க ரெடியாரு அப்படி நம்ம ஹீரோ 2 ஸ்வாடையை வச்சுட்டு சும்மா மிரட்டுவார் பாருங்க வெறித்தனமா. அதை பார்த்துட்டு அந்த பச்சை முடி பொண்ணு ஐயோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து ஓடுறேன் விட்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவா பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பச்சை முடி பொண்ணை பார்த்துட்டு ஓடுனா மட்டும் விட்டுருவனா உன்னைய, இன்னைக்கு நீ என் கையாலேயே சாக போற அப்படின்னு மிரட்டினோன்னே அங்கே பார்த்து அந்த கல்ட்டு மெம்பர்ஸ்லாம் என்னடா இது நம்ம லீடர் ஓடுறாங்களா, அவங்கள நம்பி தான்டா நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க கல்ட்டு மெம்பர் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு கேத்ரின்னு அந்த கிளாக் டவர் மேஜ் எல்லாருமே ஷாக் ஆயிடுவானுங்க. அப்போ அந்த கேத்ரின் நம்ம ஹீரோ பார்த்து சங் உண்மையிலுமே நீங்கள் தானா, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ நான் இங்கே வந்துட்டேன், நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு கேத்ரினை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அந்த பீச்சில் இருக்க தென்னை மரத்துக்கு பின்னாடி அந்த காட் ஆஃப் ஹெவன் பச்சை முடி பொண்ணு என்னடா அவன் இந்த அளவுக்கு ஒரு மான்ஸ்டரா இருக்கான், இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு டிவைன் பவர்லாம் கிடைச்சது, என்னால் நம்பவே முடியலையே, சரி அது முக்கியமாக அந்த பொருள் இருக்கும் அதை தேடி நான் எடுத்துடுறேன், அந்த சிஸ்டத்தில் நான் எடுத்தேன்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி ஒரு பொருளை தேடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
எதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. அதை பார்த்துட்டு ஐயோ நீ எப்படா இங்கே வந்த, இவ்வளோ தூரம் ஓடி வந்தாலும் விட மாட்டியா, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவா, அவ தேடிட்டு இருந்த அந்த காட் பவர் அதை கண்டுபிடிச்சி அங்க ஹெல்ப் கேட்டுருவா. இதுக்கு முன்னாடி ட்ரீ டவர்ல நம்ம ஹீரோ 10வது ஃப்ளோர் போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான காடு கூட சண்டை போட்டுருக்கு பாரு, ஆக்டோபஸ் கையில வந்திருக்கும் பாருங்க, அந்த கடவுள் கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோ பார்த்து இப்போ எனக்கு அவர் ஹெல்ப் பண்ண போறாரு, நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு அதை பார்த்து நம்ம ஹீரோ நீ ஏன் சும்மா வளன்னு பேசிட்டே இருக்க, நீ இங்க பூமியில வந்து தேவையில்லாத வேலை பார்த்ததுக்கு என் கையாலேயே சாக போற அப்படின்னு ஸ்வாட் எடுத்து ரெடியா இருக்கும்போது அந்த கடவுள் ஸ்ட்ரைட்டா இந்த பொண்ணுக்குள்ள பூந்துருவாரு. பூந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து என்ன சங் பார்த்து நாளாச்சு, நான் திரும்ப வந்துட்டேன், உன்னை இங்க பழி வாங்க போறேன், அந்த டவர்ல இருந்து நீ எப்படியோ தப்பிச்சுட்ட, ஆனா இங்க நீ சாக போற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவனோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி, அதாவது ஃபெய்த் நம்பிக்கையோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி அங்க ஒரு பெரிய டொமைனை உருவாக்கிடுவான். அந்த டொமைனுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃபெய்த் பவர் ரொம்ப அதிகமாயிரும். அப்புறமா அந்த ஆக்டோபஸ் கார்டு வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த கிளாக் பவர் யூஸ் பண்ணி டைம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அதனால அந்த ஆக்டோபஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாம ஃப்ரீஸ் ஆகி நின்றும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ எதுவும் பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிப்பாரு. அப்போ டேம்ஜின் நம்ம ஹீரோ பார்த்து சங்கே நீ இதுக்கு முன்னாடி டைமை மேனேஜ் பண்ணதை விட இப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, அசால்ட்டா ஃப்ரீஸ் பண்ணிட்ட, நீ ரொம்ப லெவலப் ஆயிட்டடா, சூப்பரான்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது அந்த பச்சை முடி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து எப்படிரா உன்ன மாதிரியான ஒரு சாதாரண மனுஷனால எப்படி டைமை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த டைம் கார்டு எப்படி உனக்கு இந்த பவர் கொடுத்தான், என்னால இது ஏத்துக்கவே முடியல, டவர் உனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த டவர் உனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது, எனக்கு சுத்தமா அது பிடிக்கலடா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட வந்து உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இந்த பூமிக்கு நீ தப்பி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கான வேலை என்ன தெரியுமா, என் கையால் சாகிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து சும்மா நெஞ்சிலே சொருகிடுவான். சொருகினதுக்கப்புறம் அந்த உடம்புல இருந்து பயங்கரமான டிவைன் பவர் வெறித்தனமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓநாயெல்லாம் வெளியே வரும். இந்த ஓநாய் எங்கேருந்து வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி டெபிள் கார்டு கிட்ட இருந்து வந்த ஓநாயை நம்ம ஹீரோ கொண்டு சேடவா மாற்றிருப்பான்ல, அந்த சேடஸ் தான் இப்போ நம்ம ஹீரோ அராய்ஸ் அப்படி சொன்ன உடனே ஓநாய் சேடஸாக வந்து நிற்கிது. அந்த ஓநாய் சேடஸ் அந்த மேஜிக் பவர் எல்லாத்தையுமே கடிச்சு நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பச்சை முடி பொண்ணு எப்படி டிவைன் பவர் எப்படி இது அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு வாயை பிளந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்து என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா, எப்படி இதெல்லாம் நடக்குது அதானே, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு அவளை 2 துண்டா வெட்டி விட்டுருவாரு. அப்புறம் அவள் செத்ததுக்கு அப்புறம் அவளோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ எடுத்துக்குவாரு. எடுத்தனால நம்ம ஹீரோட கடவுள் சக்தி ரொம்பவே அதிகரிச்சிரும். அந்த சக்தி பூமி ஃபுல்லா பரவும். இந்த பூமியில இருக்கிற எல்லையற்ற கடவுள் சக்தி இவர் ஒருத்தர் தான் அப்படின்ற நிலைமை வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேம்ஜின்வோ அது உண்மையா, அது மட்டும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டேம்ஜின்வோ ஆமா இந்த பூமியிலே நீ ஒருத்தன் தான் இப்போ கடவுள், அதாவது இந்த உலகத்துல இது வரைக்கும் காணாத ஒரு கடவுள் சக்தியை இப்போ எல்லாருமே பார்க்க போறாங்க, அதுதான் இதோட முடிவு அப்படின்னு டேம்ஜின்வோ நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பில்டப் பண்ணுவா. அப்படியே கேட்பா நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல டிவி நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நியூஸ்ல நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி கல்ட் மெம்பர்ஸ் நிறைய பேரை கொடுமைப்படுத்தி கொண்டுட்டு இருந்தாங்க, அவங்கள நம்ம ஹண்டர் சங்கு தான் கொண்டு காப்பாத்திருக்காரு, அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இவங்க என்ன நல்லதா சொல்றாங்களா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஆச்சா தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பிளாஷ்பேக்ல ஆச்சா தான் நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போய் நீங்க இந்த ரூம்ல இருங்க, நான் நியூஸ் எல்லாத்தையுமே நல்லபடியா மாத்துறேன், ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்களை தேடிட்டே இருக்காங்க, அவங்க நல்ல நியூஸா அவங்கள மாத்துற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா தான் நம்ம ஹீரோவை இந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு போயிருக்கா. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோன்னு நம்ம ஹீரோ இருக்க அந்த டிவைன் லக் மூலமா நம்ம ஹீரோக்கு நல்லதே நடக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. அதனால தான் அந்த கல்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே கொன்னாலுமே அவங்களா கெட்டவங்க அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்கு. நம்ம ஹீரோ அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் அந்த லக் பவர் யூஸ் பண்ணனால இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்புவா. நம்ம ஹீரோவும் ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஒரு பில்டிங்க்கு அப்படி போய்கிட்டே இருப்பாரு. அப்ப இந்த மெசேஜ்ல ஆச்சா பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டே போவாங்க. அதுல ஆச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், நீங்க அதை கண்டிப்பா வந்து பார்க்கணும், அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன், அந்த இடத்துக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த மெசேஜை படிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்துட்டு உள்ள பார்த்தா அங்க நிறைய பேர் முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. அவனுங்களாம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கடவுளை கும்பிடுறவனுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அச்சச்சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு கதை முடிட்டு என்ன இலவுது எல்லாருமே என்ன கடவுளை கும்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி நம்ம ஆச்சா வந்து சங் கடவுளே
நீங்க தான் கடவுள், உங்களை எல்லாருமே நான் கும்பிடணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சர்ச்சை உருவாக்கியிருக்கேன். நாங்க எல்லாருமே உங்களை வழிபடுறோம். இந்த உலகத்துக்கே கடவுள் சக்தியை கொண்டு வந்தவங்க நீங்க. அதனால நான் இப்ப சர்ச்சை உருவாக்கியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க இந்த கடவுள் சக்தியை எங்களை மாதிரி உங்களை வணங்குறவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. அந்த கடவுள் சக்தி இருந்தால் தான் நாங்களும் உங்களை மாதிரி ரொம்ப பலமாக இருந்தவங்களை ஆக முடியும். நாங்கள் உங்களை கடவுளை வணங்குறோம். ஆனால் என்ன விஷயம்னா, உங்ககிட்ட கடவுள் சக்தியை பார்த்துமே நிறைய பேர் உண்மையாக உங்களை கும்பிடவே இல்லை. வேற என்ன பண்ணுறது? நான் என்னால் சொல்ல முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை கடவுளை வணங்குறேன். உங்களோட சக்தியை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம இரவும் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அத்தாரிட்டி பவர் கொடுத்துருவோம். அப்ரசன்டி பவர். அதை பார்த்துட்டு ஆத்தா ரொம்ப சந்தோஷமாயிருவா. உண்மையாலுமா நீங்கள் உங்கள் டிவைன் பவர்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இரவோ, என் கடவுள் சக்தி மேலே உண்மையாக யார் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சக்தி போகும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாய் ஆச்சா, ஐயா ஜாலி அப்படின்னா உங்களை கடவுளை வச்சு உருவாக்குன இந்த கோவிலை இன்னும் பெருசாக செழிப்பாக வளர்ப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. நம்ம இரவை கடவுளவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணா நம்ம ஹீரோ டவருக்குள்ளே போயிட்டான். டவரில் இப்போ 26வது ஃப்ளோரில் இருக்கான். இதில் என்ன டாஸ்க் அப்படின்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த காட். நம்ம ஹீரோ அங்கே இருக்க கடவுள் கூடலாம் சண்டை போடணும். அதை நம்ம டேம்ஜினோ தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த 26வது ஃப்ளோரில் லோ டிவைன் பவர் இருக்கிற காட்ஸ், ஹை டிவைன் காட்ஸ், அப்புறம் அப்சல்யூட் காட்ஸ், ஏன் ஏன்ஷியன்ட் காட்ஸ்ன்ற மாதிரி உண்மையான காடு கூட சண்டை போட வருவாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்கும். அவங்களுக்குள்ள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த 26வது ஃப்ளோரில் ஜெயிக்க முடியும். ஆனால் அங்கே ஒரு பெருசாக ஒரு மேஜிக் பால் ஸ்பியர் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லையே, இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம டேம்ஜின் ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா இவன் என்ன புதுசாக உன்னை கிளப்பி விட்றா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டேம்ஜினுவும் அந்த பெரிய ஸ்பியர் பாலை அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அனிமையில் ஆயிரக்கணக்கான சூப்பரான ஸ்டோரி, நம்ம இது வரைக்கும் பார்க்காத வெறித்தனமான கதைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்காக நான் எடுத்து வரேன். நான் இப்போ அடுத்ததான் ஹெல்ஸ் பாரடைஸ் அப்படின்ற சூப்பரான வெறித்தனமான அனிமையை போடுறேன். இந்த அனிமையை நான் ரேண்டமாக தான் பார்த்தேன், ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ தான் சீசன் 2ல் ஃபர்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமையை சீசன் 1லேருந்து போட போகிறேன். நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு செம ஒர்த்தான அனிமே தான் இந்த அனிமே. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.